வெல்கம் டு திஸ் சீசன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த 2025 ஏகப்பட்ட வெப் சீரிஸ் இருந்துச்சு. அதில் நான் பார்த்து எனக்கு ஃபேவரட்டான ஒரு வெப் சீரிஸ் டாப் 10 லிஸ்ட்டை போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 10வது இடத்துல 2 வெப் சீரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு த பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் இது நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு காமெடியான டைம் பாஸ் சீரிஸ் கூட சொல்லலாம். இதுல கொஞ்சம் கதையாவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணியிருப்பாங்க. பாலிவுட்ல நடக்கிற அரசியல் அப்படி இப்படி நிறைய விஷயத்தை பேசியிருப்பாங்க. ஸோ ஜாலியாக கொண்டு வைப்பாங்க. ஆனால் என்ன ஸ்லோவா போகும், பட் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த சீரிஸ் வந்து டூ யூ வானா பார்ட்னர். இது வந்து அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இதுல கதை என்னன்னு பார்த்தாக்க 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வருது, ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது அந்த சீரிஸ். இது வந்து காமெடியா அங்க நல்லா இருக்கும். முழுசா ஒரு சீரிஸா பார்த்து முடிக்கும் பெருசா உங்களுக்கு போர்டிங் வாய்ப்பு. ஆனா என்ன இதுவும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா மத்தபடி இது ஒரு டைம் பாஸான சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 9வது இடத்துல 2 வெப் சீரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் பீட் சீசன் 2. இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இதுல மொத்தம் வந்து 100 எபிசோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசனே 100 எபிசோட் இருக்கு. அது போன வருஷம் வந்தது. இந்த வருஷம் செகண்ட் சீசன் வந்து இதுல 100 எபிசோட் இருக்கு. 100 எபிசோட் அப்படியே ஷாக் ஆயிருக்கீங்க. ஒரு எபிசோடுமே 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இந்த சீரிஸ் வந்து இந்த வருஷத்தோட எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் எபிசோட் சொல்லலாம். பார்த்தவங்களுக்கு தெரியுது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லயுமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மெடிக்கல் ஃபீல்ட் நடக்கிற ஏரர்ஸ் எல்லாமே நல்லா டீடைலிங்கா சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அண்ட் வந்து நல்லா காமெடியா நல்லா ஒரு ஃபீல் கூட அழகா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எனக்கு இது ஒரு சூப்பரான சீரிஸ். எபிசோடுக்காக அந்த சீரிஸை பார்க்க விட்டுறாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்த்தா இருக்கும். அடுத்து இந்த ஹார்ட் பீட் சீரிஸ்ல 2 பேர் வருவாங்க. டாக்டர் அனிதாவும் அப்புறம் டாக்டர் ரவி அப்படின்னு. அவங்க வந்து இன்னொரு சீசன் இந்த வருஷம் நடிச்சு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா அது வந்து ஹார்ட்லே பேட்டரி அப்படின்னு ஒரு சீரிஸ் ஜி5ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இதுல கதை என்னன்னு பார்த்தாக்க ஒரு லவ் மீட்டர், அதை வச்சு தான் அந்த ஒரு கதையை கொண்டு போயிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபேண்டசி வெப் சீரிஸ்னே சொல்லலாம், ஒரு மினி வெப் சீரிஸ்னே சொல்லலாம். ஏன்னா மொத்தமே ஒரு 6 எபிசோட் தான் இருக்கும். ஒரு எபிசோடுமே 20ல இருந்து 30 நிமிஷம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்த வெப் சீரிஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா ஒரு சீரிஸ்ல உட்காந்து முடிச்சிடலாம். ஒரு படம் பார்க்குற ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ இது ஒரு நல்ல டைம் பாஸான ஒரு ஃபேண்டசி சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 8வது இடத்துல 2 வெப் சீரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கஃப். இது வந்து அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸ்னே சொல்லலாம். இதுல கதை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாச்சும் நம்ம பார்ட்னர் கூட ஜாலியா இருக்கணும் அப்படின்ட்டு டெல்லிக்கு வராங்க. டெல்லிக்கு வந்து அந்த வேலையை நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க தனியா ஒரு ரூம் எடுத்து தங்குறேன், அங்க இருந்து நான் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அவங்க ரூம் எடுத்து தங்க போறாங்க. அங்க ஏகப்பட்ட அமானுஷமான விஷயம்லாம் நடக்குது. அது ஏன் நடந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு அந்த சீரிஸ். இதுல மொத்தம் ஒரு 8 எபிசோட் இருக்கும். இதுல ஸ்டார்டிங் பார்க்கும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். நடுவில் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ஆனா கடைசி 3 நிமிஷம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா கொண்டு வைப்பாங்க. முழுசா ஒரு சீரிஸா பார்த்து முடிக்கும் நிறைய ஹாரர் எலிமெண்ட்லாம் வச்சு சூப்பரா கொண்டு வைப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல சீரிஸ் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து கொரியன் சைடு பார்ப்போமா, ஜீனி மேக் எ விஷ் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இதுல கதை என்னன்னு பாத்துக்கிட்டாக்க நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு ஜீனி கிடைக்குது. அந்த ஜீனி கிடைக்கிறதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜீனி கிடைச்சிச்சு அப்படின்னா இவங்க 3 ஆசை சொன்னோம்ல. ஸோ அந்த 3 ஆசை என்ன, அது எப்போ சொன்னாங்க, இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு அந்த சீரிஸ். இதுல மொத்தம் 16 எபிசோடு. ஒரு எபிசோடுமே மேக்ஸிமம் 40 நிமிஷம் 1 மணி நேரம் அதுக்கு மேலேயும் கூட இருக்கும். ஆனா உங்களுக்கு எங்கேயுமே பேர்டு கேட்காம சலிப்பு தட்டாம சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. என்ன நிறைய இடத்துல ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். இந்த சில எபிசோட்லாம் பார்க்கும்போது ஏன்னா 3 மாசம் தான் டக்குன்னு சொல்லி முடியுமா அப்படின்ற ஃபீல் சில இடங்களை கொடுத்தா கூட முழுசா ஒரு சீரிஸா பார்த்து முடிக்கும் போதுப்பா நல்லா இருக்கே, வித்தியாசமா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான ஃபேண்டசியான கொரியன் டிராமா. கொரியன் ஃபேன்ஸ் இருந்தா கண்டிப்பா அந்த சீரிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மத்தவங்களுக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 7வது இடத்துல நம்ம தமிழ் வெப் சீரிஸான குற்றம் புரிந்தவன் சோனி லிவ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இதுல கதை என்னன்னு பாத்தீங்கன்னா சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பொண்ணு காணாம போயிடுறாரு. அவங்களோட அப்பாவும் இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறமா நடக்கிற ஏகப்பட்ட ட்விஸ்டான விஷயம் தான் சீரிஸ். இதுல ஒரு எபிசோடுக்குமே ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. மொத்தமே 6 எபிசோடு தான். ஒரு எபிசோடுமே 30 to 40 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். தமிழ்ல எனக்கு வந்து ரீசெண்டா ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ரைட்டிங்காவே செம்மையா இருந்துச்சு. ஸோ தமிழ்ல இது ஒரு மஸ்ட் வாட்சான சீரிஸ். இந்த வருஷத்துல மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 6வது இடத்துல அலைசின் பாட்லான் சீசன் 3. சீசன் 1 அண்ட் சீசன் 2 வந்துட்டு இந்த வருஷம் தான் தமிழ்ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு மாசம் முன்னாடி சீசன் 3 வரதுக்கு முன்னாடி. அப்புறம் சீசன் 3 வந்துச்சு. இதுல சீசன் 1 and 2 வந்து ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. இதுல சீசன் 3 பார்க்கும்போது 1 and 2 கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் கேம் வந்துட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமா இல்ல, கொஞ்சம் சுமாரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதுல 2-3 கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஆனா எமோஷனல் சைடாவும் கொஞ்சம் ஒர்க் ஆகி இருந்துச்சு. அதே மாதிரி முழுசா ஒரு சீரிஸா உட்காந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருந்தாலுமே வந்துட்டு சீசன் 1 and 2 கொடுத்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இதுல இல்லன்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. பட் நீங்க அலைசின் பாட்லான் சீசன் 1 and 2 பாத்தீங்க அப்படின்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. வந்து ஓகேப்பா நல்லா இருக்கே, ஒரு ஓகே லெவலான சீரிஸ் அப்படின்னு தோணும். ஆனா என்னதான் சில குறலா இருந்தாலும் இது ஒரு நல்ல சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம எல்லாருமே ஃபேவரட்டான வெட்னஸ்டே சீசன் 2 நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இதுல கதை என்னன்னு பாத்துக்கிட்டாக்க இதுல நிறைய விஷயத்தை பேசுவாங்க. ஏகப்பட்ட சர்ப்ரைஸான சீன் இருந்துச்சு, கொஞ்சம் எதிர்பார்க்காத சீன் இருந்துச்சு. ஸோ இது வந்து கதையை சொல்லி ஸ்பாயில் பண்ணணும்ல, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுல மொத்தம் வந்துட்டு 8 எபிசோட் இருக்கும். இதுல வந்து 1 to 4 வந்துட்டு பார்ட் 1 ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அப்போதைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எபிசோட் 2 எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. பட் கடைசி 3-4 எபிசோட் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி எபிசோட் 5 to 8 வரைக்கும் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 to 2.5 எபிசோட் வந்து ரொம்ப கூட அதுக்குறாங்களோ ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. ஆனா என்னதான் ஸ்லோவா போற ஃபீல் கொடுத்தாலுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி எல்லாம் பண்ணி எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்ற ஃபீல் கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி சீசன் 2 முடிச்ச விதம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. கடைசி எபிசோட் உண்மையிலே ஃபயர் இருந்துச்சு சொல்லலாம். அதே மாதிரி சீசன் 3 லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சோ இது ஒரு வெட்னஸ்டே சீசன் 1 உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது பிடிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த சீரிஸும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 4வது இடத்துல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு வேற
லெவலா கொண்டு போனா இட் வெல்கம் டு டெரி ஜியோ ஹாட்ஸ்டார் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இது தமிழ் டப்பிங்ல இல்லப்பா, இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங் கூட சீக்கிரம் வந்து தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல கொடுறத கொஞ்சம் அதிகமாக கொண்டு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பென்னி வைஸ் அவர் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருப்பாரு. அவருக்கு இந்த எமோஷன் ஸ்டைல் எல்லாம் காட்டி கொஞ்சம் வித்தியாசமாவே கொஞ்சம் வேற லெவலா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு பயங்கரமான சீரிஸ்னே சொல்லலாம். ஒரு செம்ம ஹாரர் ஃபீல் கொடுக்கும். நல்ல ஒரு நல்ல ஒரு கொடூரமான விஷயம், நிறைய விஷுவல்ஸ் கொடுக்கும். சோ இந்த வருஷத்துல இது ஒரு மஸ்ட் வாட்சான சீரிஸ் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து மூணாவது இடத்துல ஸ்குவிட் கேமோட சீசன் 3 அண்ட் இதான் ஃபைனல் சீசன் கூட. இதோட ஸ்குவிட் கேம் முடிச்சிட்டாங்க கொரியன்ல. அடுத்து அமெரிக்கால ஸ்டார்ட் பண்ணா சொல்லிருக்காங்க. இது வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இது வந்து சீசன் 2 மிச்ச பாதின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சீசன் 2ல கட் பண்ணிட்டு தொடர்ந்து போட்டு சீசன் 3ல பாத்துக்கோப்பா அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. சோ சீசன் 3ல மொத்தமே 6 எபிசோடு தான். இதுல கேமாவே பெருசால எதுவுமே ஒரு 2-3 கேம் தான் இருக்கும். ஆனா எமோஷன்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கும். முக்கியமா இதுல கடைசி எபிசோடு வந்துட்டு கடைசி நேரத்துல நம்ம எல்லாருமே பாக்குற எல்லாருமே எமோஷனல் ஆக்கி விட்டுறாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்கா எமோஷனலா இருந்துச்சு. சோ நீங்க ஸ்குவிட் கேம் 1 பாத்துருந்தீங்க அப்படின்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா என்ன கடைசியில தான் நம்ம ரொம்ப எமோஷனல் ஆக்கி விட்டாங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். அடுத்து ரெண்டாவது இடத்துல இந்த வருஷத்தோட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான வென் லைஃப் கிவ்ஸ் யூ டாங்கரின்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த கொரியன் கேரிங் வந்துட்டு எப்படின்னு தெரியலங்க. இந்த ஹாரர், த்ரில்லர், ஆக்ஷன் அப்படின்னா சூப்பரா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா லவ் ஏரியாலுமே ஒரு சூப்பரான சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் நிறைய கொரியன் படமும் லவ் படங்கள் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் சீரிஸாவை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. இதுல மொத்தமே 16 எபிசோட் இருக்கு. இதுல ஒரு எபிசோடுமே வந்துட்டு 40 நிமிஷம், 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு மேல அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா எங்கேயுமே ஒரு போர்டு கேட்காம அவ்வளவு அழகா நிறைய இடங்கள காமெடியா எமோஷனலா, முக்கியமா எமோஷனல் தான். ஏகப்பட்ட இடம் வந்து ரொம்ப நம்மள எமோஷனல் ஆக்கி விட்டுரும். நானே நிறைய இடங்களை தேம்பி அழுதேன். முக்கியமா கடைசி எபிசோட்லாம் வந்து ரொம்ப நம்மள எமோஷனல் ஆக்கி விட்டுறாங்க. முக்கியமா இந்த 11ல இருந்து 16 எபிசோட், இந்த 6 எபிசோட் வந்து ரொம்ப நம்மள எமோஷனல் ஆக்கி விட்டுறாங்க. ரொம்ப நிறைய சீன் உட்காந்து அழுதுகிட்டே இருப்போம். இதுல நம்ம ஹீரோ ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து காட்டுவாங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க எப்படி வளர்ந்தாங்க, அவங்க எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகா சூப்பரா சொல்லியிருப்பாங்க. சோ இது ஒரு மஸ்ட் வாட்சான சீரிஸ். இந்த வருஷத்துல நீங்க எந்த சீரிஸ் பாக்கணுங்க இல்லையோ இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்ணுவீங்க. சோ இந்த சீரிஸை மிஸ் பண்ணாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் ஃபைனலா நம்பர் 1ல எஸ் நீங்க ஆப்வியஸா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5. அது இல்லாம எப்படி இந்த லிஸ்டே போறது. சோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து எப்படின்னா சீசன் 1 வந்து 2014ல இருந்துச்சு. அண்ட் அதோட கடைசி சீசனான சீசன் 5 வந்து இந்த 2025ஓட அப்படியே முடியுது. கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கு. ஏன்னா முடிச்சிட்டீங்களே அப்படின்ற ஃபீல் தான் கொடுக்குது. ஏன்னா ஸ்டீவ், டஸ்டின், அப்புறம் 11, அப்புறம் நம்மளுக்கு நிறைய ஃபேவரட்டான கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ண போறோமே அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வேற வழி இல்லை, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சீசன் 5 பார்த்தாக்க ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து 4 எபிசோட் வந்து நவம்பர் 26 ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கு நம்ம சேனல் ரிவ்யூ எல்லாம் போட்டிருந்தோம். வேணா அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வால்யூம் 2 வந்துட்டு டிசம்பர் 26 ரிலீஸ் ஆயிரும் நெட்ஃபிளிக்ஸ்ல. இதுல கதை என்னன்னு பாத்துக்கிட்டாக்க வெக்னாவா அழிக்கணும்பா, அதுக்காக அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த சீரிஸோட கதை. ஸோ இதுல வந்து கதை, லாஜிக், ஸ்லோவா போகுது, போர் அடிக்குது, அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை, எதுவுமே பார்க்கவே கூடாது. ஏன்னா இப்போ நம்ம எப்படி தளபதியோட கடைசி படம்னா ஜனநாயகன் வந்துட்டு எப்படி இது குறையா இருக்கு, அது குறையா இருக்கு, அது சரி பண்ணிக்கலாம், ரீமேக் இல்ல அப்படிலாம் போட்டு அடிக்காம கடைசி போட்டோம்டா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தலைவனை போய் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணாம அப்படின்ற ஃபீல் நம்ம இருக்கோம்ல. அதே மாதிரிதான் இது கடைசி சீசன் எல்லாருக்குமே ஃபேவரட்டான, உலகம் ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ். அதோட கடைசி சீசன் அப்படின்ற போது வந்துட்டு எதையுமே பார்க்காம என்ஜாய் பண்ணி ஒரு சென்ட் ஆஃப் பண்றதா நம்ம ரொம்ப நல்ல விஷயம். சோ அதை பொறுத்தவரைக்கும் வால்யூம் 1ல வந்துட்டு 4 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல எபிசோட் 1, 2, 3 அந்த மூணுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோவா ஓகேப்பா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு அப்படின்ற ஃபீல் முடிச்சு. ஆனா 4வது எபிசோட் இருக்கே அப்படியே ஃபயர் மூடா, பீக் சினிமா, அப்சல்யூட் சினிமா அப்படின்ற மாதிரி வேற லெவலா கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமா 4th எபிசோட எண்டிங் தான் நம்ம வில்லு வாரான் வில்லு அந்த ரீக்ரியேட் மூமெண்ட் தான் வேற லெவலா கொண்டு போயிருப்பாங்க. வில்லு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஹேட் பண்ணியிருப்பாங்க, கூட சொல்லியிருப்பாங்க இவனா அப்படின்ற ஃபீல் கூட இருக்கும். ஆனா இதுல செம்மையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவலா பண்ணியிருப்பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு மூமெண்ட்னா அது சீசன் 5ஓட அந்த 4th எபிசோட அந்த கிளைமேக்ஸ் தான். செம்மையா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்த 3 எபிசோட் வந்துட்டு வால்யூம் 2 வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பர் 26 வந்துட்டு கடைசி எபிசோட் வந்து நியூ இயர் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம சேனல்லையுமே வந்துட்டு ரிவ்யூ வந்துடும். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்றது, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹைலி ரெக்கமெண்டட், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதான் என்னோட லிஸ்ட். இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் ஆன வெப்சீரிஸ்ல என்னோட ஃபேவரட்டான ஒரு டாப் 10 லிஸ்ட். அண்ட் உங்க லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் மறக்காம அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.